அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி ரொம்ப டெலிஷியஸான தவா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இதுக்கு 300 கிராம் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். தொடை பகுதியிலேருந்தும் விங்ஸ்லேருந்தும் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பெரட்டி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் போல் இதை வச்சிடலாம். இது ஊறட்டும். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். கஸ்தூரி மெத்தின்னு சொல்கிற காஞ்ச வெந்தயக்கீரை 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஒரு தோசை தவாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தவா சிக்கன்னாலே நம்ம தோசைக்கல்லில் தான் செய்யணும். இருந்தாலும் நம்ம கடாயிலையோ ஃப்ரை பேன்லேயோ கூட இது செய்யலாம். இப்போ மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதில் போட்டு வதக்கிக்கலாம். ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இந்த இரும்பு தோசைக்கல்லில் தான் செய்வாங்க. அதே எஃபெக்ட் கிடைக்குங்கிறதுனால தான் நான் இந்த தோசைக்கல் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு இதே வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். வெந்தயக்கீரை இல்லைன்னா நீங்கள் மல்லி புதினா மட்டும் சேர்த்தா போதும். சிக்கன் நல்லா கலர் மாறுற வரையும் வச்சுருக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு 2 தக்காளி விதை பகுதியை மட்டும் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, அதை இதில் சேர்த்துடலாம். லைட்டாக உப்புத்தூள் போட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயத்துக்கு உள்ளது. ஏற்கனவே சிக்கனில் நம்ம மேரினேஷன் அப்போ உப்பு போட்டிருக்கோம். இப்போது இதை தீயை குறைச்சிட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷை ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ 1 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலை புதினா இதில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா கீ, நல்லா பிராண்டட் கீயாக எடுத்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அப்படியே சூடான தவாவில் வச்சு சுட சாப்பிட்லாம். இன்றைக்கி குபூஸ் செஞ்சுருக்கேன். இதுக்கு பரோட்டா, சப்பாத்தி எல்லாமே நல்லாயிருக்கும். குபூஸ் எப்படி செய்கிறதுங்கிறத லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கரம் மசாலா எப்படி செய்கிறதுங்கிறதும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கனோட தொடை பகுதியும் வலா பகுதியும் மட்டும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டெண்டராக இருக்குது சிக்கனு. யம்மியான இந்த சிக்கனை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.